நாம் டாப் ஸ்லிப்பில் உள்ள மவுண்ட் ஸ்டூவர்ட் பங்களாலேருந்து செக் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டாப் ஸ்லிப்லேயே ரொம்ப ஃபேமஸான அம்புலி இல்லத்துக்கு செக்இன் ஆகிறதுக்காக ரிசப்ஷன் ஆஃபீஸ் போனோம். அங்கே ரிசப்ஷன் ஆஃபீஸ் போயிட்டு அந்த செக்இன் ஃபார்மாலிட்டிலாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம அம்புலி இல்லத்தை நோக்கி போக ஆரம்பித்தோம். ரிசப்ஷன் ஆஃபீஸ்லேருந்து உள்ளுக்குள்ளார ஏறக்குறைய ஆஃப் ரோடில் 3 கிலோமீட்டர் நம்ம ட்ராவல் பண்ணி போகிறோன்னா இந்த அம்புலி ஹவுஸை போய் நம்ம ரீச் பண்ண முடியும். போகிற வழியெலாம் கொஞ்சம் கரடு முரடாக தான் இருக்கும் ரோடு. இதெல்லாம் அந்த சேலஞ்சிங்கான ரோட்டில் போகும்பொழுதே நமக்கு நிறையா வைல்டு அனிமல்ஸை ஸ்பாட் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கும். யானை, இண்டியன் காரு, சம்டைம் புலி, சிறுத்தையெல்லாம் கூட பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்கலாம். நாம் ஒரு வழியாக ஒரு 12 மணி போல் ரூமுக்கு போய் செக்இன் ஆனோம். ரூமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா முன்னாடியே இருக்கிறத விட இப்போ ரெண்ட்டு டபுள் ஆக்கிட்டாங்க. முன்னாடி ஒரு 3500 இருந்தது, இப்போ 7000 ஆக்கிட்டாங்க. ஆனால் பெரிய லெவலில் ஃபெசிலிட்டிஸ் பண்ணலை. ஸோ இது கொஞ்சம் கம்மி பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும் நமக்கு. ஆனால் இங்கே சைட்டிங்ஸுங்கிறது எப்போயுமே ரொம்ப பெட்டராக இருக்கும். மேலே பார்த்தீங்கன்னா மாடியிலேருந்து பார்த்தோன்னா சைடில் எல்லாமே 360 டிகிரியில் இருக்கிறது எல்லாமே தெரியும். நாம் போன அந்த டயத்தில் மான், மயிலெலாம் நம்ம ரூமை இப்போ சுற்றிலுமே நின்றுட்டு இருந்தது. இது இல்லாமல் லாஸ்ட்டு 2-3 டேஸாக புலி, சிறுத்தைலாம் ரெகுலராகவே பக்கத்தில் சைட் ஆகிட்டுருக்கு அப்படின்னாங்க. அது மட்டும் இல்லாமல் கரடியும் ரெகுலராக வருது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. நாங்கள் அதனால் மாடியிலே உட்காந்து ஏதாவது வருதான்னு பார்த்துட்டு இருந்தோம். இண்டியன் கார் மட்டும்தான் பார்க்க முடிஞ்சுது. அதுக்கப்புறம் ஈவினிங்கில் எதுவுமே பார்க்க முடியல. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இருட்ட ஆரம்பிச்சுது. இருட்டினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விசிபிலிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இருந்தாலும் அனிமல் மூவ்மெண்ட் நல்லாவே இருக்கும். மரநாயின்னு நம்ம சொல்லுவோம். அந்த மரநாய் நம்ம ரூம் பக்கத்துலேயே இருந்தது. இதுக்கு முன்னாடி நான் பார்த்தது கிடையாது, ஃபஸ்ட்டு டைமாக பார்த்தேன். உண்மையிலே இது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதுக்கப்புறம் நைட்டு டின்னர் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தா ரூமுக்கு பக்கத்துலேயே புலி, கரடி இது எல்லாமே வந்தது. இந்த காணொலியோட முழு காணொலி தொகுப்பு வேணும்னா ஜாலி ட்ரிப் யூடியூப் சேனல்லையும் கீழே ரிலேட்டட் வீடியோலையும் கொடுத்துருக்குறேன். அங்கே நீங்கள் போய் செக் பண்ணி ஃபுல் வீடியோவும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.